உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாதம் 10ஆம் தேதி முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாதம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேற எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன படத்தினுடைய திரைக்கை கரு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்போ உழைப்பாளர் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக ஆளுநர் வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ ஏங்கல்ஸ் அவர்கள் லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் தான். அதை சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அதில் நுட்பமான அம்சம் என்பது
ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறான்றதை என்ன சொன்ன லெனின் என்ன சொன்னா, ஹி காட் தம் ரெட் ஹேண்டட்னார், கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியாக்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் தினம் படத்தில் வந்து நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ல போனால் 400 அப்படிதான் படத்தில் வந்து நயன்தாராவை பார்த்து கொள்ளுவார். அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்தில். ஆமாம். அப்புறம் வந்து இயக்குனர் செல்வா சார் இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை, சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவனில் ஃபுல்லாக மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் முயல் கொஞ்சம் படைங்கிற படத்தில் நடித்தேன். எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவர்கள் தயாரித்த படம். இந்த படத்தில் நடிச்சிருப்பேன். நிறைய படம் நடிச்சேன். இன்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ காட்டுறேன், நான் தாங்க ஓ நீங்களா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தில், இந்த உழைப்பாளர் தின படத்தில் திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க இயக்கும்போது அந்த படத்தில் வந்து எனக்கு நடித்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியாக அப்படி எடுத்துக்கிட்டோம், நம்ம வேலை செய்கிறோம் அவ்வளோதான், உழைப்பாளர் நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அது நடிக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது நான் சரியாக செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன், சார் நேற்று எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியாக வரல, இன்னைக்கு எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க, நான் அது நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் நடிக்கும்பொழுது நான் ரசித்து பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க. அது எனக்கு தெரியல. படம் தியேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க. உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது, அவரோட வாழ்க்கையை வந்து அழகாக அப்படியே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளரும் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கு, நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு. ஒரு விஷயம் அந்த கதை திருட்டாரு நமக்கு தெரியல யாரு கண்டா, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை அற்புதமாக அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளாம், நானும் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்கள்லாம் கண்டு கழிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது 10 லட்ச ரூபா, அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு 30,000 ரூபா, அதில் வந்து 2,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டு 28,000 ரூபா அவரே எடுத்துக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் ஒரு நகைச்சுவை நடிகர் 10 லட்ச ரூபா இல்லாமல் இறந்து போகிறார். இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அது சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க. இந்த அங்காடி தெருவில் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க. சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம். இன்றைக்கி வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாமல் எதுக்கு அந்த சங்கம்? அது தென்னிந்திய நடிகர் சங்கங்கிறாங்க. வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போகிறோம்? மனித உரிமைகளை காப்பாற்றாமல். இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கிறப்பாங்க. எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க. ஏன் சங்கத்தில் இல்லை? சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் வந்து 1,50,000 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலைன்னா, அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க மதுரையில், புதுக்கோட்டையில். நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, போண்டாமணி போன்றவர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேலி பேசுது. மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம், இந்த யூடியூப்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க, ஏன் இவங்களை காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சுருப்பார். அவருக்கு வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார். இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்கிறது வந்து ஒரு முறையான இது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதாக இருக்க வேண்டும். அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர், மலேசியா போயிட்டோம், அடுத்து லண்டன், யூஎஸ் தான் அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது வருந்தத்தக்க விஷயம். இன்னொன்று, அது சினிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது.
ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இல்லை நடிகர் சங்கம். நான் நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால் நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில இருந்தால் நான் பண்ண முடியும், உள்ளே இருந்தால் அது இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க பேசாதன்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதம்பாங்க. அப்போ எப்போ தான் பேசுறது, யார் தான் பேசுறது? நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான். அப்படி தான் நமக்கு கருப்பு வேலையில் இருந்தது. அவர் மக்கள் திலகமாக இருந்தாலும் நடிகர் திலகமாக இருந்தாலும் எம்.ஆர். ராதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது இன்றைக்கு இல்லை. அது வருந்தத்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேடையில் சொல்லிட்டா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அதை சம்மந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும். மன்னிப்பு கேட்குறேன். கேரளா தமிழ் அவ்வளோ சரியாக வராது. தமிழ் படம் பார்த்து தான் இவ்வளோ அளவுக்கு தமிழ் பேசுகிறதே கற்றுனது. அங்கே இருக்கும்போது நிறைய பேசணுன்னெல்லாம் நினச்சது தான். உள்ள வார்த்தை இருக்குது, ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தெரியல. முதல் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ட்ரீம் மேலே சுற்றுத. ஆனால் எனக்கு கிடச்சது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். அவர் சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் நாமெல்லாம் உழைப்பாளர் தான். நானும் வெளிநாட்டில் இருந்தவர், ஒரு 6 இயர்ஸ் வெளிநாட்டில் இருந்தது. அப்போ அதோட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து சுச்சுவேஷனில் அவர் சொல்லி தந்தப்போ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு எந்த பிடிச்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் தான். உங்களை சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம் இங்கே வாழ முடியும். காரணம் பெரிய பெரிய லெஜண்டர்ஸ் எல்லாம் இருக்கு நடந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தை விட. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சின்ன ஒரு பூனைக்குட்டி தான். பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கேன்னு நம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவியில் நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்டு இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன்னு கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான். அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா, இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் பண்ண முடியும் ஆனால் நான் தைரியமாக சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக 2 days முன்னாடி என்னை வர வச்சாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்பா, அங்கே எப்படி இருக்கும், அதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க. நான் போனேன். சாரி, மொத்தமாக சாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு. ஒரு 2-3 சீன் தான் நைட்டியில் இருக்கும். ஸோ அங்கே போனேன். எல்லோரும் கூட பழக சொன்னாங்க. அந்த வில்லேஜில் பழகிட்டேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, என்னம்மா டைலாகெல்லாம் கற்றுக்கிட்டியா? ஓகேவா, ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, அது வந்து பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்கள் சொன்னேன். ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க. ஓகே, அவங்களுக்கு நடிச்சு காமிச்சது பிடிச்சது. அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கேரக்டர். என்ன தான் எல்லோரும் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான். எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்குது. ஹஸ்பண்ட் கூட வாழணும், இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும், வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஸ்கூல் டே, என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம்.
இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்த மாதிரியே இருக்கு. இப்போ இங்கே உட்கார வச்சு நம்மளும் கம்யூனிஸ்ட்காரங்க ஆக்கிடுவாங்க டெஃபரெண்ட்டாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மூலியமாக வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இது புதுசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரைராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்கிற அதுங்கிற ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க. நீ என்ன கட்டுரையில் எழுதுகிற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னா அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஒட்டகத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. ஷேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது போகாமல் அது வெற்றி பெற்றுச்சு. அது அங்கே போகாமையே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி. அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா அதுதான் போகணும். ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர், அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பாதி படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க. வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த வழியை வந்து தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமைதாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல்லரிக்குது. அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் வழி தெரியுது, ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா. நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெல்லாம் நினைப்பான். உடனே அவனை கூப்பிடு, அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனை வீட்டு வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவானுங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இது வந்து ஃபேக்ட்டு. அவனும் வாழணும்ல, இல்லாட்டினா நம்மளை மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனும் சுற்றிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி, நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்சதை பூராத்தி வந்து சாதிக்கலாம். பட் இப்போ இருக்க ப்ராக்டிக்கலில் வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு. அந்த மாதிரி அரசியல் இருக்கு. இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீங்கள் அவர் பார்த்துக்கிடுவார்.
அங்கே போய் வந்து வேட்டு வச்சிருவாரு. ஐயா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம வந்து ஒரு தியேட்டரை கட்டி விட்டுலாம், தியேட்டர் டிக்கெட் விலையை குறைச்சிடலாம், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசிடுவார், அது தெரியும். ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு. அதே போல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு, ஒரு கர்த்தாலமுக்கு பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி, அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான், அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் வந்திருக்கதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். அதில் இந்த மேடையில் ஒரு மிக மகிழ்ச்சியாக ஒரு மிக சிறந்த பெரிய தலைவர், ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய இயக்குனர் ராஜகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு வந்ததுக்கு. இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துரைராஜ் ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையாக, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையாக, ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையாக, அறிவு சார்ந்த மேடையாக நான் அதை பார்க்குறேன். சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை, அதில் நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனாக 5 படம் பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய கடைசி படம் வந்து 96. அதுக்கப்புறம் நாடோடிகள் 2ன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன். அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம். அந்த படம் ஓடல. நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே சின்னதாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து, சாதாரணமாக இருந்து, ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து, சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்து, அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம், ஒரு தயாரிப்பாளராக வரலாமேன்னு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபஸ்ட்டு படம் கலாப காதலன். அந்த படத்துக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான். ஆனால் அது அந்த தயாரிப்பாளரே கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்துன்னு எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு. நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு 4 படம் பண்ணேன். கடைசி படம் அதில் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு, விமல், ஓவியா இவங்கெல்லாம் நடித்து ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட என்னோடய டோட்டல் கேரியரும் காலி. அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான். நான் பண்ண 10 இயக்குனரில் 8 இயக்குனர் புதிய இயக்குனர் தான். அதில் மியூசிக் டைரக்டர், புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 புதிய மியூசிக் டைரக்டர் தான். என்னோடய முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட், அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான். அதில் வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான். என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்ஸிமம் புதியவர்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நோன் டைரக்டர் சுராஜ் சாரை வச்சு பண்ணேன், கத்திச்சண்டைன்னு ஒரு படம். அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை வச்சு படம் பண்ணேன், அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆசாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு தான் பண்ணேன் 96. இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு 96ன்னு ஒன்று படம் பண்ணதான். ஸோ இப்படி நான் புதிய இயக்குனர்களை வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல மணி நேரம் காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன். அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது, நம்ம வந்து ஒரு புதிய இயக்குனரில் உருவாக்கணும், புதிய டெக்னீஷியனை உருவாக்கணுன்ட்டு நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க, ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல. இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதெல்லாம் அப்படி என்னோடய லைஃப் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்குமார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது. இது ஒரு வியாபாரம். இது இங்கே இருக்கிறதுக்கு வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த சில தவறுலாம் இருக்கும். நான் பேசும்போது தப்பாக நினச்சிங்க,
ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது. நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு.